கண்ணியமானவர்களே, 2 நிமிடம் ஓதினால் போதும் நாம் ஆசைப்படக்கூடிய கார், வீடு, பணம், பொருளாதாரம் இது அனைத்தையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நபரினுடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு சின்ன திக்ரை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு திக்ர் ரொம்பவும் பிரபல்யமான ஒரு நபரினுடைய வாழ்வில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு திக்ர் தான். இன்னும் இந்த ஒரு திக்ர் எந்த அளவிற்கு மிகவும் அவரினுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமானதாக இருந்திருக்கின்றது அப்படின்னு சொன்னால், ரொம்பவும் ஏழ்மையில், ரொம்பவும் வறுமையில், இன்னும் கடன் பிரச்சனையினால் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற அளவிற்கு மனநிலை போன போது அவரினுடைய வாழ்க்கையை அப்படியே ஒரு ராஜா, ஒரு மன்னர், ஒரு பணக்காரர் எப்படி வாழ்வாரோ அது போன்ற வாழ்க்கையை அவருக்கு ஏற்படுத்த கொடுத்த ஒரு திக்ர் என்று கூட சொல்லலாம். அந்த ஒரு திக்ரை தான் இன்றைக்கு நான் தாங்களுக்கு கற்றுத்தரப்போகிறேன். இன்னும் இந்த ஒரு திக்ர் அந்த மனிதரினுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு பலன் கொடுத்தது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு நபர் ஷத்தாத் பின் உபைஸ் அப்படிங்கிற ஒரு வழிமார்கள், அவுலியாக்களுக்கும் மேலே உள்ளவங்க, ஒரு சூஃபி. இவருடைய வேலை என்னன்னு சொன்னால், ஒரு கழுதை வைத்திருப்பார். அந்த கழுதையில் ஊர்க்கா மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த மூட்டைகளை, துணி பைகளை, இன்னும் வேறு ஒரு தானியங்களை அந்த கழுதையின் மீது சுமக்க வைத்து அதிலிருந்து பணம் சம்பாதித்து கொண்டிருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவரினுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு பணம் பத்தலை அவருக்கு. அவர்கிட்ட வேறு ஒரு திறமை என்ன அப்படின்னு கேட்டால், தொழுகுவது, ஓதுவது, இன்னும் அல்லாண்ட அதிகமாக திக்ர் செய்கிறது. இதுதான் அவரினுடைய பொழுதுபோக்காக இருந்திருக்கின்றது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று வாழ்க்கையில் ஏற்படுது. ஒரு ஒரு சிறை தண்டனை. எப்படின்னு சொன்னால், அவரினுடைய கழுதையின் காரணமாக ஒரு கேஸில் மாட்டிக்கிறாங்க, ஒரு தவறில் மாட்டிக்கிறாங்க. அந்த தவறின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய மன்னரும் என்ன பண்ணிடுறாருன்னா, உங்களுக்கு இந்த ஒரு தண்டனையில் நீங்கள் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா இவ்வளவு திருகங்கள் நீங்கள் கொடுத்தா உங்களை இந்த தண்டனைகள்லேருந்து நாங்கள் வெளியாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம், கவர்மெண்ட் சொல்லிடுறாங்க. இந்த ஒரு மனிதரோ அந்த அளவிற்கு சம்பாத்தியம் கொண்டவர் கிடையாது, அந்த அளவிற்கு சம்பாதிக்கக்கூடிய பணக்காரரும் கிடையாது. இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒன்று திக்ரு, இன்னும் தொழுகை, இன்னும் அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கை, இதுதான் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு நாள் அழுது இந்த ஒரு திக்ரை ஓதுறாரு. அல்லாஹ் தாலா அந்த ஒரு திக்ரை ஓதியதின் பொருட்டால் அவரினுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றிருக்கிறான் அப்படின்னா, அவர் இரவு ஓதுறார் அப்படின்னா அடுத்த நாள் ராஜாவே அவரினுடைய வீட்டுக்கு வந்துடுறாரு. ராஜாவே வீட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய மன்னரே வீட்டுக்கு இது போன்று இரவு நேரத்தில் நான் ஒரு கனவு கண்டேன். அல்லாஹாலா ஒரு மனிதரை விட்டு எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தான். அது என்னன்னு கேட்டால், நீ ஒரு தவறான ஒரு மனிதரை, நீ எந்த ஒரு தப்பும் செய்யாத ஒரு மனிதரை, என்னுடைய மனிதனை, என்னை பிடித்த ஒரு மனிதனை நீ தண்டிக்க போகிற, என்னைக்கு பிடித்த ஒரு மனிதனை நீ சிறையில் வச்சு அவரை கொடுமைப்படுத்த போகிற, தயவு செய்து அப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா ஒருவரின் மூலமாக ஒரு கனவுகளை அல்லாஹ் அந்த ஒரு மன்னருக்கு ஏற்படுத்தினான். அந்த மன்னரோ வர்றாரு, யோசித்து பார்க்குறாரு, நம்ம யாருக்கு இது போன்ற தண்டனைகள் கொடுக்குறோம்? அந்த ஒரு மனிதர் தப்பே செய்யலை, அப்படி இருக்கக்கூடிய அந்த மனிதர் யார்? அவருக்கு நாம் என்ன தண்டனை கொடுக்க போகிறோம்? அந்த மனிதர் யார் அப்படின்னு யோசித்து பார்த்து தேடி பார்த்து கடைசியில் பார்த்தா இந்த ஒரு சூஃபி அவரினுடைய வீட்டுக்கே காலையில் பயணம் செய்கிறாரு. மன்னர் பயணம் செஞ்சு தன்னுடைய வீட்டுக்கு நிறைய பொற்காசுகள், நிறைய தங்க ஆபரணங்கள், இன்னும் இறைச்சிகள், இன்னும் பழங்கள், இது எல்லாத்தையும் கொண்டு போய் அவரினுடைய வீட்டில் வச்சு அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு அவரிடமிருந்து துவா வாங்கி அந்த ஒரு மன்னர் சென்று விடுகிறார். அந்த ஒரு சூஃபி சொல்கிறாங்க, அதை வரலாற்றில் எழுதுகிறாங்க, அந்த ஒரு சூஃபியினுடைய வாழ்க்கையை ஒரே ஒரு இரவில் மாற்றிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு சூஃபி ஓதிய இந்த ஒரு திக்ர் அப்படின்னு அந்த ஒரு சூஃபியாக சொல்கிறாரு. அப்படி என்ன திக்ரை ஓதுனார் அப்படின்னா, அஸ்மாஉன் நபியினுடைய 100 பெயர்களையுமே நான் சொன்னேன். நபியினுடைய 100 பெயர்களையும் சொன்னேன். அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹினுடைய 100 பெயர்களையுமே, 99 பெயர்களையுமே நான் சொன்னேன்.
அல்லாஹு தாலாவினுடைய காதில் விழுந்துருச்சு போல, அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி வரலாற்றில் எழுதுகிறாங்க. இது போன்று தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கும். மனிதர்கள் அப்படின்னாலே நிறைய ஆசைகள் இருக்க தான் செய்யும். நமக்கும் ஆசைகள் இருக்கும். கார் வாங்க வேண்டும், சொந்தமாக வீடு கட்ட வேண்டும், சொந்தமாக இடம் வாங்க வேண்டும், இன்னும் சொந்தமாக ஒரு கடை வைக்க வேண்டும், இப்படின்னு நமக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்கும். அதை நம்ம யார்கிட்ட போய் சொல்வது, நம்ம எப்படி அதை பெறுவது, அதற்கான எந்த ஒரு வழியும் நம்மள்கிட்ட இருக்காது, சம்பாத்தியமும் இருக்காது, அதை உருவாக்கி கொள்வதற்கான தகுதியும் நம்மள்கிட்ட இருக்காது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஒரு சூஃபி செய்ததை போன்று நாமும் இந்த ஒரு திக்கிற இரண்டையும் 2 நிமிடம் தான் ஆகும் செய்வதற்கு. அதை செஞ்சால் போதும், அல்லாஹ் தாலா அந்த சூஃபினுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது போன்று நம்மினுடைய வாழ்விலும் அல்லாஹ் தாலா மாற்றத்தை ஏற்படுத்துவான். ஆக கண்ணியமானவர்களே, அந்த 2 திக்ருகள் என்னென்னா அஸ்மா உல் ஹுஸ்னா, அஸ்மா உன் நபி. இந்த அஸ்மா உன் நபி, அஸ்மா உல் ஹுஸ்னா தெரியாதவர்களுக்கு தமிழில் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் அதனுடைய லிங்கை பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் அனைவரும் ஓதுங்க. அதை எப்படி ஓதணும் அப்படின்னா, இரவு நேரத்தில் இஷா தொழுகைக்கு பின்போ அல்லது தஹஜ்ஜுக்கு முன்போ, இஷாவிற்கும் தஹஜ்ஜுக்கும் இடைப்பட்ட அந்த ஒரு நேரத்தில், ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் நல்ல ஒழு செஞ்சு நல்ல உடல் சுத்தத்தோடு உடை சுத்தத்தோடு 2 ரக்காயத்து ஹாஜாத் நஃபில் தொழுதுட்டு இந்த 2ஐயும் அஸ்மாவுல் ஹுஸ்னா அஸ்மாவுன் நபியையும் ஓதிட்டு உங்களுக்கு என்ன ஆசை இருக்குதோ, என்ன தேவை இருக்குதோ அதை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் முறையிட்டீங்க அப்படின்னா அல்லாஹு தாலா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றி தருவான். நம்பிக்கை இல்லாதவர்கள் இன்ஷா அல்லாஹ் இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்நாளில் இந்த ஒரு அமலை நீங்கள் விடவே மாட்டீங்க. ஆக கண்ணியமானவர்களே, யாராருக்கெல்லாம் தேவைகள் இருக்குதோ, யாராருக்கெல்லாம் நிறைய ஆசைகள் இருக்குதோ, அதை அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு இந்த ஒரு அமலை செய்யுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய தேவைகள் அனைத்தையும், இன்னும் அவர்களுடைய ஆசைகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.